அப்புறமா இன்னொரு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த நிறைய படங்களை காட்டுவாங்க. படம் காட்டும்போது இது ரொம்ப இது ஒரு சிங்கம், இது என்ன அது ஒரு பொண்ணு, அப்படி இப்படின்னு அதை சொல்லிட்டே வரும். இந்த பொண்ணு என்ன பண்ணும், இதை வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிடும். கதை சொல்லும். இந்த ஒரு பொண்ணு மட்டும் ஏன் சோகமா இருக்கான்னு. அவளை இந்த பார்ட்டிக்கு யாரும் கூப்பிடல, அதனாலதான் அங்க அவ தனியா சோகமா இருக்கிறா. இந்த இடத்துல நிறைய மிருகம் இருக்கு, சிங்கமே காணுன்னா அந்த சிங்கம் இந்த படத்துல இருந்துச்சுல, அதுல அங்க போனதுனால இந்த போட்டோல அது வரல, அப்படி இப்படிலாம் நிறைய கதை விடும். அதே மாதிரி சும்மா இல்லாம அந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் நீங்க உங்க முடிய போனி டெயில் மாதிரி போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, நீங்க இடுப்புல மட்டும் ஒரு பெல்ட் போடுங்க, அந்த ஆம்பளை டாக்டர் இருக்காருல அவர் உங்களை சைட் அடிக்கிறாரு அப்படின்லாம் பேசும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கலாம், ஒருத்தருக்கு படம் வரைகிற ஸ்கில் இருக்கலாம். எல்லாருக்குமே தனித்துவமான ஒரு திறமை இருக்கும், சரியா? அந்த தனித்துவமான திறமை இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது அதுக்கு தான் ஒரு டாக்டர் சொல்லுவார் என்கிட்ட பேசும்போது, நீங்க நம்ம ஒண்ணுமே சாதிக்கலன்னுலாம் நினைக்காதீங்க, நீங்க பிறந்ததே ஒரு சாதனை தான் அப்படின்பாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, பிறந்ததே சாதனைன்றீங்க? அதாவது உங்கள் தந்தையின் உடலில் இருந்து கிளம்பிய 100 மில்லியன், 100 மில்லியன்னா 10 கோடி, 100 மில்லியன் விந்தணுக்கள்ல ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சு வந்த முதல் விந்தணு நீங்க தான்.